லைஃப்ல வந்து தோத்துட்டே இருக்கும், இன்னும் நம்மளுக்கு வந்து ஒரு வெற்றி வரவே இல்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த கதையை கேளுங்க. இதுக்கப்புறம் உங்களுடைய லைஃப் வந்து ஒரு வெற்றி பாதையை நோக்கி போறதுக்கு இந்த கதை வந்து ஒரு உத்வேகமா இருக்கும் உங்களுக்கு. ராஜன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இளைஞன் இருக்கான். அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிசினஸ் ஒன்று வந்து ரன் பண்ணிட்டு இருக்கான். சொந்தமாகவே வந்து சொந்த முயற்சியிலேயே வந்து ஒரு பிசினஸ் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கான். ஆனா அந்த பிசினஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில காரணங்களால வந்து நஷ்டம் ஏற்பட்டுருச்சு. ஸோ அந்த பிசினஸ் நஷ்டம் ஏற்பட்டனால அவனுக்கு வந்து மனதளவுல வந்து அவன் வந்து ரொம்பயுமே வந்து சோறு விட்டுட்டான். என்னடா நம்ம இருந்து ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சோம், அந்த பிசினஸ் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே வந்து மனசளவுல வந்து சோறு வர ஆரம்பிச்சிட்டான். ஸோ அதனால அவனுடைய உடம்பும் வந்து ரொம்பயுமே வந்து பலகீனம் ஆயிடுச்சு. இப்போ வந்து அவனுடைய தொழிலும் வந்து லாஸ் ஆயிடுச்சு, அவனுடைய உடம்பும் வந்து பலகீனம் ஆயிடுச்சு. ரொம்பவுமே வந்து வாழ்க்கையை வெறுத்து போய் வந்து ஒரு சுச்சுவேஷன் வந்து இருக்கான். ஸோ அந்த சுச்சுவேஷன் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஊருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜென் துறவி வந்து வராரு. ஸோ மக்கள் எல்லாருமே வந்து போய் அவர்கிட்ட வந்து ஒரு நல்வாக்கு வந்து வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த ராஜன் வந்து நேரா வந்து அந்த ஜென் துறவியை போய் சந்திச்சு, ஐயா இந்த மாதிரி நான் வந்து ஒரு பிசினஸ் பண்ணேன், என்னுடைய பிசினஸும் வந்து லாஸ் ஆயிடுச்சு, என்னுடைய பிசினஸ் லாஸ் ஆன அந்த மைண்ட் செட்லயே வந்து என்னுடைய உடம்பையும் வந்து நான் வந்து கவனிக்க மறந்துட்டேன், என்னுடைய உடம்பும் வந்து இப்போ வந்து சுத்தமா வந்து போயிடுச்சு, என்னால வந்து இது வந்து மீண்டு வரவே முடியல அப்படின்ற மாதிரியான ஒரு தகவலை வந்து அந்த ஜென் துறவிட்ட வந்து ராஜன் வந்து சொல்றாப்ல. உடனே வந்து அந்த ஜென் துறவி என்ன சொல்றாரு அப்படின்னா, சரி ஓகே இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாளைக்கு காலையில வந்து நீ வந்து பக்கத்துல இருக்க ஒரு ஆசிரமம் இருக்கு, அந்த ஆசிரமத்துக்கு வா, நான் வந்து உனக்கு வந்து தீர்வு வழங்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உடனே வந்து ராஜன் வந்து அப்படியா ஐயா, கண்டிப்பா வந்து நாளை காலையில நான் வெள்ளனா வந்து அந்த ஆசிரமத்து பக்கத்துல வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாளே வந்து பாத்தீங்கன்னா வெள்ளனா வந்து குளிச்சு கிளம்பி அந்த ஆசிரமத்து பக்கத்துல போய் ராஜன் வந்து நின்றுட்டாரு. அப்ப அந்த துறவி என்ன சொல்றாரு அப்படின்னா, எப்ப நீ வந்து எனக்கு ஒரு உதவி பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து அந்த துறவி வந்து அந்த ராஜன் கிட்ட சொல்றாரு. ராஜனுக்குன்னா ஒரே கன்ஃபியூஷன், என்ன நம்மளே வந்து உதவி கேட்டுதான் வந்திருக்கோம், இவர் நம்ம கிட்ட உதவி கேட்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து ரொம்ப வந்து ஒரு கன்ஃபியூஷன். சரிங்க நீங்க கேளுங்க, எந்த உதவியா இருந்தாலும் நான் செய்யறேன் அப்படின்னு சொன்னோடனே, ஒண்ணும் இல்லப்பா, அந்த ஆசிரமத்துக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு எறும்பு புத்து இருக்கு பாத்தியா, சோ அந்த எறும்பு புத்து வந்து ரொம்ப நாளா இருக்கு, அந்த எறும்பு புத்தை மட்டும் நீ வந்து அகற்றிட்டு திரும்ப காலையில வந்து என்னை வந்து பாரு, உனக்கான சொல்யூஷன் வந்து நான் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாரு. அப்படியா ஐயா, சரியா, இந்த சின்ன வேலை தானே, இதுக்கே வந்து நீங்க உதவி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க, கண்டிப்பா நீங்க காலையில வர்றதுக்கு முன்னாடியே வந்து இந்த புத்தெல்லாம் வந்து நான் வந்து கிளீன் பண்ணிட்டு நான் வந்து உங்களை வந்து கூப்பிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு ராஜன். ஆனா அதுக்கு வந்து அந்த துறவி வந்து ஒரு சின்ன வந்து ஒரு கண்டிஷன் போடுறாரு. என்ன கண்டிஷன் அப்படின்னா, நீ வந்து இந்த எறும்பு புத்தை வந்து அகற்றிட்டு, ஆனா இதுல இருக்கக்கூடிய ஒரு எறும்பு கூட சாகக்கூடாது, இது எல்லாமே கம்ப்ளீட்டா முடிச்ச பிறகு வந்து எனக்கு நீ வந்து என்ன வந்து கூப்பிடு, நான் வந்து இங்க வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து ஜென் துறவி சொல்லிட்டாரு. சொல்லிட்டும் வந்து அவர் வந்து போயிட்டாரு. இந்த ராஜன் என்ன பண்ணா அப்படின்னா, அந்த ஜென் துறவி போன பிறகு அந்த எறும்பெல்லாம் வந்து திசை திருப்பணும்ல, ஏன்னா எறும்பு வந்து அடியா இருக்கும்ல, ஸோ அந்த எறும்பெல்லாம் வந்து அங்கிருந்து ஊறிட்டு இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அந்த மொத்த எறும்பு புத்தையுமே வந்து டோட்டலா வந்து அழிச்சிட்டான். டோட்டலா வந்து அழிச்சிட்டு, அப்பாடி அவர் சொன்ன வேலையை வந்து நம்ம வந்து கரெக்டான முறையில வந்து செஞ்சு முடிச்சிட்டோம் அப்படின்னு நினைச்சிட்டு வந்து மனசுக்குள்ள வந்து ஒரே சந்தோஷம் அவங்க தாங்கல. திரும்ப நைட்டு தூங்கிட்டு காலைல எந்திரிச்சு போய் பார்க்கணும், அதே மாதிரி அந்த ஆசிரமத்து பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த எறும்பு புத்து வந்து திரும்பவுமே வந்து அந்த இடத்துல இருக்கு. ஸோ நைட்டோட நைட்டு வந்து பாத்தீங்கன்னா அந்த எறும்பு வந்து திரும்ப வந்து அதனுடைய புத்தை வந்து உருவாக்கி வந்து திரும்ப வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கு. இவனுக்கு நான் ஒன்னும் புரியல, சரி எப்படி போய் சொல்றது அந்த ஆள்கிட்ட, ஜென் துறவிட்ட, ஏன்னா அவரே சொல்லியிருக்காரு ஃபுல்லா எல்லாமே கம்ப்ளீட் ஆனா என்னை வந்து கூப்பிடு நானே வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே இன்னைக்கு வந்து நம்ம வந்து கரெக்டா கிளீன் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து ரொம்பவுமே வந்து பார்த்து பார்த்து வந்து அந்த ஒரு புத்தையுமே வந்து கிளீன் பண்றான். எல்லா புத்தையுமே வந்து இப்ப கிளீன் பண்ணி முடிச்சிட்டான். ஸோ அதே மாதிரி வந்து இன்னைக்கு நைட்டும் தூங்குறான். காலையில பாத்தீங்கன்னா அந்த எறும்பு வந்து திரும்பவுமே வந்து அந்த புத்தை வந்து ரெடி பண்ணி வச்சிருச்சு. இவனுக்கு நான் ஒண்ணுமே புரியல, என்னடா நம்ம டெய்லி ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டே இருக்கோம், ஆனா திரும்ப திரும்ப வந்து அது வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த தடவை வந்து நம்ம வந்து கோட்டை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த தடவை ரொம்பவுமே வந்து துல்லியமா வந்து அந்த புற்றை வந்து அகற்றிட்டு இருக்கான். ஆனா அந்த மாதிரி அகற்றிட்டு இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு எறும்பை வந்து தெரியாம வந்து கொண்டுட்டான். அந்த எறும்பை கொன்னது வந்து அவனுக்கு வந்து மனசளவுல வந்து ரொம்ப வந்து பாதிக்கப்பட்டான். நம்ம வந்து ஒரு அவர் சொன்னாரு, அதையும் மீறி வந்து நம்ம வந்து இந்த எறும்பை கொண்டுட்டோமே அப்படின்னு நினைச்சு வந்து அவனுக்கு வந்து மனசு வந்து ரொம்பவுமே வந்து உறுத்தலாவே இருக்கு. இந்த 3வது நாளும் படுத்து தூங்கிட்டான். திரும்ப 4வது நாள் எந்திரிச்சு பார்க்கணும், திரும்ப அதே மாதிரி அந்த புத்து இருக்கு. இப்ப என்ன பண்றான் அப்படின்னா, கையில வந்து கொஞ்சம் ஜீனியை எடுத்துட்டு வந்துட்டு அந்த ஜீனியை வந்து ஒரு ஓரம் அப்படி தூங்குறான். ஸோ இங்க இருந்த எறும்புகள்லாம் வந்து அந்த ஜீனியை நோக்கி போனோடனே இந்த புத்தெல்லாம் வந்து அகற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்தை ஃபுல்லா வந்து அகற்றிட்டான். திரும்ப நைட்டு தூங்குறான். திரும்ப காலைல பார்த்தா அந்த புத்து வந்து திரும்ப வந்து அந்த எறும்பு வந்து உருவாக்கி ரெடியா தான் வச்சிருக்கு. இதை வந்து இவனால வந்து முடியல. இப்ப வந்து இவன் வந்து தோல்வி வந்து ஒத்துக்க போறான். சோ அந்த ஜென் துறவியை கூப்பிட்டு, ஐயா நீ இந்த மாதிரி எனக்கு ஒரு வேலை கொடுத்தீங்க, இந்த புத்தை வந்து அகற்றணும்னு சொன்னீங்க, நானும் அகற்றிட்டேன், ஆனா அந்த எறும்பை கொல்லாமையும் பண்ணணும் அப்படின்னு நானும் முடிஞ்ச அளவுக்கு வந்து கொல்லாம பண்ணிட்டேன், ஆனா இருந்தாலுமே வந்து ஒரு சில எறும்புகள் வந்து செத்து போச்சு, அது என்னுடைய தவறு தான், அதை நான் வந்து நான் ஒத்துக்கிறேன், ஆனா என்னால வந்து இதை முற்றிலுமா வந்து அகற்ற முடியவே இல்லை, அகற்றினாலும் திரும்ப வந்து மறுநாளே வந்து அது தன்னுடைய வேலையை செஞ்சு திரும்ப வந்து அது வந்து புத்தை வந்து உருவாக்கிறது, நான் வந்து ஒத்துக்கிறேன், நான் வந்து தோத்துட்டேன், நீங்க ஒரு வேலை கொடுத்தீங்க, அந்த வேலையை வந்து என்னால செய்ய முடியல அப்படின்னு சொல்லி சரண்டர் ஆயிட்டான். சோ அப்ப அந்த ஜென் துறவி வந்து அந்த ராஜன்ட்ட சொல்றாரு, இந்த செயல் மூலியமா நீ என்ன கத்துக்கிட்ட அப்படின்னு கேட்கிறாரு. சோ அப்ப வந்து ராஜன் வந்து மண்டே சொல்லிடான், எனக்கு ஒன்னும் புரியலையா, நான் எதுவும் கத்துக்கிறலையே அப்படின்ற மாதிரி ராஜன் சொல்றான். சோ அப்ப வந்து அந்த ஜென் துறவி வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா,
அந்த எறும்பு கிட்ட வந்து நீ ரெண்டு விஷயம் இருக்கு. அந்த ரெண்டு விஷயத்தை நீ நல்லா கவனிச்ச அப்படின்னா உனக்கு இன்னுமே நல்லா வந்து புரிஞ்சிடும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த எறும்புக்கு வந்து ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கு. அதாவது ஒரு விஷயத்த தொடர்ந்து செய்யறதுக்கான அந்த உத்வேகம் வந்து அந்த எறும்பு கிட்ட வந்து எப்பயுமே வந்து இருந்துகிட்டே தான் இருக்கும். நீ இப்ப மட்டும் இல்ல, எத்தனை தடவை வந்து அந்த புத்தை நீ அழிச்சாலும் திரும்பவுமே வந்து அது தன்னுடைய வீட்டை வந்து நைட்டை வந்து திரும்ப கட்டிக்கிட்டே தான் இருக்கும். நீ இப்படியே ஒரு மாசமா அந்த வீட்டை இடிச்சுக்கிட்டே இருந்தாலுமே ஒரு மாசமாவுமே வந்து அந்த எறும்பு வந்து இந்த புத்தை கட்டிட்டு தான் இருக்கும். சோ இதுல இருந்து பாத்தியா, நீ எந்த ஒரு வேலையா இருந்தாலும் சரி, எந்த ஒரு தொழிலா இருந்தாலும் சரி, நீ திரும்ப திரும்ப வந்து உன்னுடைய விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் விடாம நீ வந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்த அப்படின்னா கண்டிப்பா வந்து நீ வந்து எதுலையுமே சக்சஸ் ஆகலாம் அப்படின்றத அந்த எறும்பு வந்து உனக்கு சொல்லிட்டு இருக்கு. ஆனா இந்த 4 நாளா வந்து எறும்பு உனக்கு சொன்ன அந்த விஷயத்த வந்து உன் மைண்ட்ல வந்து ஏறவே இல்லை. நீ வந்து திரும்ப திரும்ப வந்து அந்த புத்தை எப்படி அகற்றலாம், அந்த எறும்பு எப்படி கொல்லாம பாத்துக்கலாம் அப்படின்ற ஒரே மைண்ட் செட்ல தான் இருந்திருக்க. அது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் நாள் வந்து புத்தை ஆட்டிருக்க, திரும்ப 2ஆவது நாளும் அந்த புற்றை வந்து திரும்ப கிளீன் பண்ணிருக்க, திரும்ப 3ஆவது நாள் வந்து எறும்பை வந்து சாப்பாடு போட்டு ஜீனியை போட்டு அந்த சைடு மூவ் பண்ணிருக்க. அதெல்லாம் சரிதான். ஏன்னா ஒவ்வொரு நாளுமே வந்து நீ தோல்வி அடைஞ்சுக்கிட்டே இருக்க. ஒவ்வொரு நாளும் வந்து நீ தோல்வி அடையும் போது அதுல இருந்து சின்ன சின்ன விஷயமா வந்து கத்துக்கிட்டே இருந்திருக்க. சோ அதுதான் வந்து அந்த எறும்பு வந்து உனக்கு சொல்லிக் கொடுக்குது. நீ ஒரு நாளும் தோல்வி அடையும் போது அந்த தோல்வியில இருந்து நீ சின்ன சின்ன விஷயங்கள் வந்து கத்துக்கணும். அதுதான் வந்து உன்னுடைய வெற்றிக்கு வழி அப்படின்ற மாதிரியான இன்னொரு விஷயமே வந்து அந்த எறும்பு வந்து உனக்கு கத்துக் கொடுத்துட்டு இருக்கு. ஆனா நீ இதை எதையுமே நீ வந்து கவனிக்காம நான் சொன்ன ஒரே காரணத்துக்கான இந்த புத்தை அகற்றணும் அப்படின்ற ஒரே ஒரு மைண்ட் செட்ல மட்டும் தான் நீ வேலை பார்த்துட்டு இருக்க. சோ இதுதான் வந்து உன் வாழ்க்கையில நடந்துட்டு இருக்கு. உன்னுடைய வாழ்க்கையிலும் சரி, இந்த பிசினஸ் வந்து படுத்துருச்சு, அதனால வந்து நான் தோத்துட்டேன், நான் வந்து இப்படி ஆயிட்டேன் அப்படின்ற மாதிரி எந்த எண்ணமே வந்து நீ மனசுல வைக்காம திரும்ப திரும்ப வந்து நீ போராடிக்கிட்டே இருந்த அப்படின்னா கண்டிப்பா வந்து நீ வந்து என்னைக்கா ஒரு நாள் வந்து ஒரு வெற்றி பாதையில வந்து போவ. இங்க வந்து தப்பு செய்யாத மனிதர்கள் வந்து யாரும் கிடையாது, தோல்வியை சந்திக்காத மனிதர்களும் வந்து இங்க யாருமே கிடையாது. தோல்வி தப்பு இது ரெண்டுமே வந்து மனித வாழ்க்கையில இருக்கும். ஆனா அந்த தோல்வியில இருந்து நீங்க என்ன கத்துக்கிட்டையோ அதை வந்து அடுத்த ஒரு பிசினஸா இருந்தாலும் சரி, அடுத்த செயலா இருந்தாலும் சரி, அதை பண்ணும்போது வந்து அந்த இடத்துல வந்து நீ திருத்திக்கிறணும். அதுக்குதான் வந்து அந்த தோல்வி வந்து உனக்கு வருது. அதே மாதிரி நீ ஒரு தவறு செஞ்சுட்ட அப்படின்னா அந்த தவறுல இருந்து என்ன கத்துக்கிட்டையோ அந்த கத்துக்கிட்டதை அடுத்ததான் நீ செய்யக்கூடிய ஒரு பிசினஸா இருந்தாலும் செயலா இருந்தாலும் அதுல வந்து நீ ஈடுபடுத்தி அதுல வந்து நீ திருத்தி கொள்ளணும். அதுக்காக தான் வந்து இந்த தவறுகளும் தோல்விகளும் வந்து இந்த உலகத்துல இருக்கு அப்படின்ற மாதிரியும் வந்து அந்த ஜென் துறை வந்து சொல்றாரு. இதெல்லாம் கேட்டோடனே வந்து ராஜனுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய உத்வேகம் வந்துருச்சு. ஆமா, நம்ம வந்து ஒரு சின்ன தொழில் ஆரம்பிச்சோம், அது வந்து லைட்டா படுத்துருச்சு, பிசினஸ் லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னோடனே நம்ம வந்து வாழ்க்கையை வெறுத்துட்டோம். ஆனா அந்த ஏமா பார்த்தியா, எத்தனை தடவை லாஸ் ஆனாலும் திரும்ப திரும்ப வந்து தன்னுடைய கூட்டை கட்டி தன்னுடைய வெற்றியை வந்து அது வந்து காட்டிக்கிட்டே தான் இருக்கு. ஓகே, இனிமேல் வந்து நானுமே வந்து அதை தான் பண்ண போறேன். என்னுடைய பிசினஸ் வந்து எவ்வளவு லாஸ் ஆனாலும் சரி, நான் திரும்ப திரும்ப முயற்சி பண்ணி அதை வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து நான் வந்து கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லி அந்த ஜென் துறவிட்ட வந்து அந்த ராஜன் வந்து சபதம் விட்டு போனாராம். இந்த கதை வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. இதே மாதிரியான உங்களுக்கு வந்து இந்த மோட்டிவேஷனல் ஸ்டோரி அல்லது அட்லீஸ்ட் ஆன்மீக ஸ்டோரி, இது மாதிரி நாவல், கவிதைகள், இந்த மாதிரி எது வேணும், இல்லை ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா கண்டிப்பா நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸோ என்றுமே வந்து உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து வரவேற்கப்படுது. ஓகே, இதே மாதிரியான அடுத்த ஒரு கதையில வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி.